இவர் ரொம்ப இவன் ஜென்ம சுகமானது, ரொம்ப இன்னசென்டாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத. அடுத்தது 3ஆம் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த சுபாவத்தின்படி உங்கள் விசுவாச நிலையை ஆரம்பித்து வைக்கிறார். அந்த சுபாவத்தின்படி விசுவாச நிலையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இதில் பாருங்க, அதாவது விசுவாச நிலையை கர்த்தர் ஆரம்பிக்கிறது ஒரு கட்டாயப்படுத்தி செய்கிறது இல்லை. அது வந்து ஒரு புரோட்டோகாலுக்குள்ள உங்கள் விசுவாச புள்ளியை ஆரம்பிக்கிறது இல்லை. உங்க விசுவாச வாழ்க்கையை ஒரு புரோட்டோகால், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ள இப்படிதான் ஆரம்பிக்கிற விசுவாசம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு கடினப்படுத்தி விசுவாச நிலைக்கு அழைக்கிறது இல்லை. உங்க சுவாத்தின்படியே கஸ்டமைசேஷனா உங்க விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தகுந்தபடி, உங்கள் இதயத்துக்கு தகுந்தபடி, உங்கள் மனதுக்கு தகுந்தபடி நீ என்ன சொன்னா நம்புவிய அப்படின்னு தகுந்தபடி உங்க சுபாவத்தின்படியே அந்த விசுவாச நிலையை என்ன செய்யறார்? ஆரம்பித்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 49 வாசிங்க. எப்போ ஒத்துக்கிட்டான்? எப்போ ஒத்துக்கிட்டான்? இவர் வந்து அத்திமூர்த்திக்கு கண்டிட்டு சொன்ன உடனே தேவனுடைய குமாரன், அதற்கு இஸ்ரவேலுக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமோ, நாசத்துக்கு நன்மை வருமோ அப்படின்னு கேட்டிருந்தாலே தேவனுடைய குமாரன் ரவி பாஸ்டர்ன்றான். அப்புறம் வந்துட்டு நீ தேவனுடைய குமாரன்றான். இஸ்ரவேலுக்கே கிங் அப்படின்ற 3 வார்த்தை சொல்றான். இஸ்ரவேலுக்கே ராஜா என்று சொல்றான். இப்போ அவன் ஏற்றுக்கொண்டான். அப்புறம் இயேசு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அவன் சுபாவத்தின்படி தான் அப்படி செஞ்சார். வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாக நான் அத்திமரத்திலிருந்து உன்னை அட்வான்ஸா சொன்னதுனால, நீ இன்னசென்டா இருக்கிற, உன்னை நம்புற மாதிரி நான் என்ன சொன்னேன், நீ அங்க நின்று இல்லை அப்படின்னு சொன்னதுனால என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கிற பாருங்க. அப்ப இது என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் என்ன சொல்லி நம்புவானோ அப்படிதான் விசுவாச தேவன் வாழ்க்கையிலே தொடங்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லி நம்புவானோ அப்படிதான் என் வாழ்க்கையில விசுவாசம்